ஆடி மாத பலன். ஆடி மாதம்ன்றது கடக மாதம் பேர். கடக ராசியில் சூரியன் கூட குரு, 2ல் சுக்கிரன் கேத்து, 2ன்றது சிம்மம், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் மிதுனத்தில் புதன். இப்போ உள்ள மாற்றம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வரார், 16ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறார், 17 கன்னியில் சுக்கிரன், 32ஆம் தேதி சிம்மத்தில் சூரியன். முகூர்த்த நாள் 3, 4, 8, 11, 15, 18, 24, 31. ஆடி மாதம், ஆடிப்பட்டம், தேடி விதைன்னாங்க. ஆடி மாதத்தில் என்னென்னா உழுது பயிரிட்டு விதை நட்டுட்டிங்கன்னா அறுவடை சிறப்பாக இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்போது ஆடி மாதத்துக்கான பலன் பார்க்கச்சு கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் தன குடும்ப ஸ்தானத்தில், ராசியாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திலும், சூரியன் குரு 4ஆம் இடத்திலும், புதன் 3ஆம் இடத்திலையும், சுக்கிரன் 5ஆம் இடத்தில் கேத்துவுடனும், 11ஆம் இடத்தில் ராகுவும், 12ஆம் இடத்தில் சனி பகவான். இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 16ஆம் தேதி அன்றைக்கி மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். மாத பலன்கள் மாத கிரகங்கள் மட்டும்தான் மாறும். வருஷ கிரகங்கள் மாறவே மாறாது. குரு பயிற்சி ஆகிடுச்சுன்னா குரு 1 வருஷம் இருப்பார், சனி பயிற்சி ஆச்சுன்னா 2.5 வருஷம் இருப்பார், ராகு கேத்து பயிற்சி ஆச்சுன்னா 1.5 வருஷம் இருப்பார். கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் வீண் ஒம்பு தொம்பு வேண்டாம், வம்பே வேண்டாம், தும்பு யார்கிட்டையும் சண்டை வேண்டாம், மனக்கசப்பே வேண்டாம், சகோதரர்களோடு வாக்குவாதம் வேண்டாம், உடன் பிறந்த சகோதரர்களோடு வாக்குவாதம் வேண்டாம். உடம்பு பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக உடல் நலத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. உடல் நலம் என்பது கிடைக்காத ஒரு பவர். ஹெல்த்தியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்தோன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சின்ன உடம்பா டாக்டர் மருந்து மாத்திரை, அவ்வளோதான். நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு நன்னாக இருப்பதற்கு என்ன பண்ணணுன்றது தான் பரிகாரம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. மாதம் ஒரு செவ்வாய் முருகர் பிள்ளையாரை சேவிங்க. முருகருக்கு பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டிங்கன்னா சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஒரு உடல் ஊனமான ஒருத்தருக்கு மாதத்தில் ஒரு நாள், இந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள், மாதம்ன்றது தமிழ் மாதத்துக்கு சொல்லிட்டு வரோம், ஒரு அன்னதானம் பண்ணுங்க, சிறப்பாயிடும். ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு தன குடும்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கார், லாபஸ்தானாதிபதி குரு வச்சு பெற்றிருக்கார். பண வருமானம். ரிஷபராசிக்கு குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற பாக்கியம், பண வருமானம், பணத்தால் ஏற்படுற பிரச்சனை தீரும், அறிவு வளர்ச்சி அடையும். மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேத்து, தாயார் உடல் நலத்தில் அக்கறை, அம்மா கொஞ்சம் ஜாகிரதையாக டேக் கேர். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், மாத்ருஸ்தானாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சுன்னு இருக்கார், ஜாகிரதை. படிப்பில் அக்கறை. என்ன படித்தாலும் சரி, எல்கேஜி யூகேஜின்னே இல்லை, என்ன படித்தாலும் அதில் அக்கறை. நல்லா படிங்கோ, முன்னுக்கு வரத்துக்காக படிங்கோ, ஏனோ தானோன்னு படிக்காதீங்கோ. அப்போது அதனால் ஏற்படுற பாதிப்பு கெடுதல் குறைந்துவிடும். லக்ஷ்மியை போய் சேவிங்க, அம்பாளை போய் சேவிங்க. அப்படி சேவிக்கின்ற போது அம்பாள் சிவன் கோயில் இருக்குது, பிள்ளையாரை சேவிங்க, சுக்கிரன் கேத்து, சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசி. ராசிநாதன் வலுவாக இருக்கார். ராசிநாதன் வலுவாக இருந்தாலே ஜாதகம் நன்னாயிடும்.
இந்த ராசியாதிபதியினால் ஏற்படுற நன்மை நமக்கு எல்லா விதமான 12 கட்டத்தில் இருக்கிற 9 கிரகத்தால் ஏற்படுற நன்மையும் சரி பண்ணுவார், தீமை கெடுத்துருவார். இப்போ புதன் டாப், 2ல் குரு உச்சம். இப்போ பாருங்களேன், ராசிக்கு 2 12ன்னு பேர். இப்போ 2ஆம் இடம் எவ்வளோ சிறப்போ அது மாதிரி 12ஆம் இடம் வெரி நியர் டு ராசி. 12ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் பாம்போடு இருக்க. இரவு ஊரை சுத்தாதீங்க, அனாவசியமான நட்பு வேண்டாம், தப்பான நட்பு வேண்டாம், கெட்ட நட்பு வேண்டாம். பணத்தை காணாமனா செலவு பண்ணாதீங்க, கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையாக இருங்கோ, நல்லா படிங்க. மாணவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். புதன் கடகராசிக்கு 15ஆம் தேதி மாறிடுறார். அது வரலும் ராசியில் இருக்கார். படிக்கச்சே ஒழுங்காக படிங்க, ஒழுக்கமான சாப்பாடு இருக்கட்டும். பணத்தை காணாமன்னு செலவு பண்ணாதீங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கடகராசி, இந்த கடகராசிக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது கணவன் மனைவி ஒற்றுமை. கணவனால் மனைவிக்கும், மனைவினால் கணவனுக்கும் மனக்கசப்பு வரக்கூடாது. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போகவில்லை. விட்டு கொடுத்து போங்க, கஷ்டமே வராது. இது ஒரு முக்கியமான 2ல் கேத்து சுக்கிரன். அப்போ 2ஆம் இடத்துல கேத்து சுக்கிரன் வச்சு குடும்பத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. இந்த வாக்குவாதம் என்பது பிரிவினையை ஏற்படுத்தும். இந்த பிரிவினையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்கிறோம். கணவன் மனைவி ஒற்றுமைன்றது என்ன, இவ்வளோதான். விட்டு கொடுத்து போங்க. யார் வேணால் விட்டு கொடுக்கலாம். மனைவி தான் விட்டு கொடுக்கணும், கணவன் தான் விட்டு கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது. ராசியில் குரு இருந்து புத்திர காலத்தில் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற கெடுதல் குறைஞ்சிடும், இவருக்குள்ள பிரச்சனைகள் குறைஞ்சிடும். அது சின்னதாக இருந்து டெவலப் ஆகச்சே தான் கஷ்டம். அதனால் ஜாகிரதையாக இருக்கும். அனாவசியமாக ஊரை சுற்றாதீங்க, கெட்ட பேர் வாங்காதீங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசி, ராசியில் சுக்கிரன் கேது 7ல் ராகு 8ல் சனி பகவான். இப்போ இது ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இதுதான் நம்ம பாதிக்கிற இடம். உடம்பை பாதிக்கிற இடம், மனசை பாதிக்கிற இடம், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிற இடம். கணவன் மனைவி சப்தமாதிபதின்னு பேர். சப்தமத்தில் ராகு, ராசியில் கேது, கூட சுக்கிரன் கலத்தர காரகன். இந்த கலத்தர காரகனான சுக்கிரன் பாம்போடையும் 7 ராகுவும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்குச்சே உஷார். உஷார்ன்றது எச்சரிக்கை. கரண்ட்டு போகிறது, எமர்ஜென்சி லைட்டை சார்ஜ் பண்ணி வச்சுக்கோ. தெரியுதா, முன்னாடியே சொல்லிட்டான் 2லேருந்து 3 கரண்ட்டு போகும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எமர்ஜென்சி லைட்டை சார்ஜ் பண்ணி வச்சிட்டோம்னாங்க கரண்ட்டு போனாலும் வெளிச்சம் இருக்கும். இதுதான் சொல்கிறது கிரகம். உஷார். உஷார்ன்றதுனால கெடுதல்னு நினைக்கக்கூடாது, உஷார்ன்றதுனால எச்சரிக்கை. இதுதான் இந்த மாத பலன். அனுமாரை போய் சேவிக்கும், ஆஞ்சநேயரை போய் ஒரு 4 சுற்று சுற்றிட்டு வாங்க, கெடுதல்லேருந்து தப்பிச்சிடலாம். கன்னியா ராசி, கன்னியா ராசிக்கு அதிபதி புதன் ஆட்சி, குரு 11. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். கிரகங்கள் ரொம்ப நன்னா இருக்குது. எல்லா கிரகமே நன்னா இருக்குச்சு, நம்மளுக்கு என்ன கவலை? சின்ன தடங்களை கொடுக்குற கிரகம் கூட நன்னா இருக்குன்னாக்கா நம்ம ஜாலியாக இருந்துடலாம். ஆனால் 2 சுக்கிரன் கேதுவோட போய் உட்காண்டிருக்கார். அடுத்தது மாறச்சு அவர் நீச்ச பலனை கொடுப்பார். அப்போது ராசிக்கு 2 குடும்பம் ஜாகிரதை, பணம் ஜாகிரதை, வாக்குவாதம் வேண்டாம், இறங்க போகிறார் கீழே. அப்போ இறங்கச்சே கன்னியா ராசிக்கு மனைவிக்கான குடும்பத்துக்கான கிரகமான சுக்கிரன் வரைச்சி ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க. வாக்குவாதம் வேண்டாம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா, அந்த சுக்கிரன் தன் வேலையை பண்ணிட்டாருன்னா கஷ்டமாக போயிடும். அப்போது குரு பெயர்ச்சி நன்னா இருக்குது, சுக்கிரன் மாறிட்டார்னா ரொம்ப நன்னாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம். துலா ராசி, ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில், 11ஆம் இடத்துல கேதுவோட. 11ஆம் அதிபதி சூரியன் 10ல், 10ஆம் இடத்தில் குரு உச்சம், 5ல் ராகு. துளாராசி குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும், அவர்களோடு வாக்குவாதம் வேண்டாம், அவருடைய வளர்ச்சியில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு எப்படி இருக்குது, வேலைக்கு போகிறானா, ஒழுங்காக போகிறானா, வரானா, தப்பு பண்ணலையா, ஆண் பெண்
இந்த இந்த மாதிரி ஒரு கவனச்சிதைவிலேருந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரத்துக்கு தான் ராசி பலனே, மாத பலனே. வேலையில் ரொம்ப கவனம். வேலை முக்கியம். வேலையில் ரொம்ப கவனம். வேலை சுக்கிரன் இறங்கச்சே அடுத்த மாதம் 17ஆம் தேதி அந்த மாதத்தில் வரைச்சே நீச்ச பலனை கொடுக்க போகிறார். இப்போ ராசியாதிபதி நீச்சமாகிற 12ஆம் இடத்துல போய் கவனமாக இருங்கோ, ஜாகிரதையாக இருங்கோ. அப்போது ஜாகிரதைன்னு வரைச்சே தான் அந்த சுக்கிரனால் ஏற்படுற பாதிப்பு இருக்காது. இப்போ 11ல் இருக்கார், நல்லது. 12க்கு வந்து நீச்சப்படைச்சே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம். வீடு வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வாகனம் பார்த்து வாங்குங்கோ. வாகனத்தில் வேகமாக போகாதீங்க. நீச்ச பலனை கொடுக்குச்சு. துளாராசிக்காரர்கள் வாகனத்தில் எச்சரிக்கை. ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்டக்கூடாது. அதுக்குன்னு ஓட்டிகிட்டு போகாத இருக்க முடியுமா? ஜாக்கிரதையாக போங்க. ராத்திரியில் ட்ராவலை குறைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிரகணங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியாதிபதி. 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ரொம்ப நல்லா கிரகநிலை சிறப்பாக இருக்குது. நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் இறங்கிச்சு 11ஆம் இடத்துல வந்து நீச்ச பறிச்சு கணவன் மனைவி ஜாகிரதைன்றோம். ஏன்னா சப்தமாதிபதி சுக்கிரன் கலத்திர காரகன். கணவன் மனைவி ஜாகிரதை நல்லது தானே. கணவன் மனைவி, மனைவி கணவன், ஒருத்தருக்கு மட்டும் இது பலன் இல்லை, 2 பேருக்குமே. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்போது லாபஸ்தானத்துக்கு வரைச்சி கவனமாக இருங்கோ, ஒற்றுமையாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோன்னு சொல்கிறோம். அந்த கெடுதல்லேருந்து வெளில வரத்துக்கு தான் பரிகாரங்கள். முருகரை போய் சேவிங்கோ, அம்பாவை சேவிங்கோ, பிள்ளையாரை சேவிங்கோ, சரியாக போய்டும். தனுர் ராசி. ராசியாதிபதி உச்சப்பட்டிருக்கார். சப்தமாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கார். ரொம்ப நல்லது. சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனால் நன்மை அதிகமாகும். கூட கேத்து வைக்க. அப்போ தனுர் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உச்சப்பட்டிருக்கிறது அஷ்டமத்தில் இருக்கார். மறைஞ்சன் இருக்கிறதுனால அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் நம்ம நல்லவனாக இருக்கிறதெல்லாம். தடங்கள் அகலும், கெடுதல் போகும், நிம்மதி அதிகமாகும், பிரச்சனைகள் ஒழியும். என்ன பிரச்சனை இருந்தாலும் போயிடும். தாயாரின் உடல்நிலை சீராகும். தனுர் ராசியின் தாயாரின் உடல்நிலை சீராகும். தன வருமானம் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை அதிகமாகும். தனுர் ராசிக்கு அது ஒரு பெரிய சந்தோஷ செய்தி. நவகிரகம் பிள்ளையார், நவகிரகத்தை 9 சுற்றி வாங்க, பிள்ளையாரை ஒரு கும்பிடு போடுங்க, சரியாக போயிடும். மகர ராசி. இப்போ மகர ராசிக்கு கிரகங்கள் சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல எல்லா கிரகமும் இருக்குது. எந்த கிரகம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது. அது ஒரு பெரிய நல்லது. இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய பலனை நாம் பூர்ணமாக அனுபவிக்கிறது தான். கிரகங்களை செட் பண்ணி பார்த்து அதற்கான பலனை பார்க்குறோம். அதை அனுபவிக்கிறதுக்கான வழி சொல்லித்தரோம். 2ஆம் இடத்துல ராகும், 8ல் கேது. வாக்குஸ்தானம்னு பேர். தன குடும்ப வாக்குஸ்தானம் பேர். குடும்பத்தில் சின்ன சின்ன கீறல் வராத பார்த்துக்கோங்க. பணத்தை செலவு பண்ணிச்சு ஜாகிரதை செலவு பண்ணுங்க. நிதானமாக செலவு பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. அனாவசியமான செலவே வேண்டாம். வாக்குவாதம் வேணான்ற மாதிரி செலவு வேண்டாம். குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ராசியை பார்க்குறார். நம்ம செலவு பண்ணுறதுக்கான வருமானம் வந்துடும். தப்பாக செலவு பண்ணிச்சே கஷ்டமாக போய்டும். அனாவசியமான செலவு வேண்டாம்னு தான் சொல்கிறோம். 3ல் இருக்க சனி பகவான் நல்லது செய்ய போகிறார். பாக்கியஸ்தான் புதன் நல்லா இருக்கார். தாய் தந்தையின் உடல்நலம் சீராகும். அப்பா அம்மாவுக்கு உள்ள கவலையை போக்கிடுவார். ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும். கும்பராசி. கும்பராசியை சுக்கிரன் பார்க்கிறார். தனகுடும்ப லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உச்சப்பட்டிருக்கார். ராசியில் ராகு, 2ல் சனி பகவான். இந்த கிரகநிலையும் போது தான் நம்ம கொஞ்சம் ஜாகிரதை, உஷார், நன்னா இருப்பீங்க, நன்னா இல்லைன்னா சொல்கிறோம். நல்லா இருப்பீங்க. கும்பராசி கெடுதல் இல்லையே. என்ன கெடுதல்? கோபமே படக்கூடாது, புத்தி தடுமாறக்கூடாது, நம்ம செயல்பாடை இழக்கக்கூடாது.
புத்தி தடுமாறுகின்ற பொழுது நாம் தப்பாக செய்வதற்கு தப்பான வார்த்தையை விட்டுருவோம். புத்தி தடுமாறக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்ன வேணால் நடக்கட்டும், ஒன்றும் ஆகாது. அப்போ இந்த குரு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உச்சப்பட்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு கெடுதல் வராது. படிக்கிறியா, ஒழுங்காக படி, விளையாட்டு போக்காக இருக்கக்கூடாது. சுக்கிரன் பாம்போட 4ஆம் அதிபதி ஊரை சுற்றுறது, எப்போ பார் டிவி பார்க்கறது, கம்ப்யூட்டர் நோண்டுறது, அரட்டை அடிக்கிறது தவிர்க்கவும். அதிக உழைப்பு, படிப்பில் அதிக உழைப்பு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீன ராசி, ராசியில் சனி பகவான் 7.5 சனி பகவான் போயிருப்போம். அப்போது குரு ராசியாதிபதி 5ல் இருக்கார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, மறைவு ஸ்தானாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது கெடுதல் இல்லை. ஆனால் சுக்கிரன் மனைவி, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை. அடுத்தது நீச்சமாக போகிறார்ல, அதுக்கு முன்கூட்டியே சொல்கிறோம், ஜாக்கிரதை, ஒற்றுமை, வாக்குவாதம் வேண்டாம், சொல்கிற பேச்சு கேளுங்க என்றோம். மீனராசி ரொம்ப நல்லா இருக்குது. குரு 5ல் இருக்கார். அது ஒன்று போதுமா? மற்றதெல்லாம் வேண்டாமா? அது ஒன்று வச்சே பலன் சொல்லிட முடியுமா? குரு நன்றாக இருக்கிறார், அவர் ராசியாதிபதி. இப்போ ஜென்மராசி சிரமம் வச்சு உடல்நலத்தில் அதிக அக்கறை, தப்பான பழக்க வழக்கங்கள் வேண்டாம், கரெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிள்ளையாரை போய் சேவிங்க. சங்கட கிரகத்தனையும் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நவகிரகத்தை 9 சுற்றி வாங்க, கெடுதல் போய்டும், நல்லா இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவன் அருளால் 12 ராசிக்காரர்களும் நன்றாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக்கிறோம்.